ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சிபியுக்கும் ஜிபியுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏஐல அது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அந்த கான்செப்டை மோஸ்டா அப்படின்னு தான் பார்க்க போறோம். சிபியு நமக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பேஸ்ட் ஆன் இந்த நம்ம ஏஐல நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாடல்ஸ் எல்லாம் எப்படியும் மேக்ஸிமம் ஜிபி சைஸ்ல தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும்தான் எம்பி சைஸ்ல இருக்கும். ஸோ ஜிபி சைஸ்ன்னும் போது டைம் கன்சூமிங் நிறைய எடுக்கும் சிபியூ நம்ம ட்ரை பண்ணும் போது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஜிபியூ கம்பேர் பண்ணும்போது சிபியூ மோர் டைம் எடுக்கும். ஆனால் ஜிபியூல நம்ம ரன் பண்ணும்போது சிபியூட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம ஏஐல ஜிபியூ யூஸ் பண்ணுவோம் மோஸ்டா. அதே மாதிரி ஒரு மாடலை ஃபைன் டியூன் பண்ணும்போது நமக்கு ஜிபியூ தேவைப்படும். சிபியூல நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஒரு சிலது அந்த மெமரி கெப்பாசிட்டி, இப்போ ஓப்பன் ஏஐ ஜிபிடி மாடல்லாம் 3 GB 10 GB இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய மாடல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது அது ரொம்ப டைம் எடுக்கும். சிபியூல ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜிபியூ தேவை. ஸோ அந்த மாடல்ஸை நம்ம ஃபைன் டியூன் பண்றதுக்கு அதுக்காக தான் நம்ம ஜிபியூ மூவ் ஆகுறோம். ஜிபியூ எதுக்குன்னா நம்ம டைமை ஃபாஸ்டா மாடல் ட்ரெயின் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு டைமை கன்சூம் பண்றதுக்காக ஜிபியூ போறோம். சிபியூல பண்ண முடியும், ஆனா ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி உம் ஒரு சில டைம் சிபியூ ஸ்டாப் பண்ணிடும். அந்த இதை ரன் பண்ண முடியல, இல்லைன்னா ஒன்னும் கிராஷ் ஆயிடும், இல்லைன்னா அந்த அளவுக்கு ஜிபில ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கிறதுனால நம்ம ஜிபியூ யூஸ் பண்றோம் ஏஐல. இதான் ஜிபியூ அண்ட் சிபியூட டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃபார்